யாழ் வடமராட்சி கிழக்கு கடலில் அதிகாலையில் பரபரப்பு. 3வது நாளாகவும் தொடரும் மோதல்கள். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை. ரணிலின் தலை தப்புமா? வெளியானது அறிவிப்பு. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல். வங்கிக்கு வருகிறது பணம். வீதிக்கு இறங்குவோம். அனுர அரசை எச்சரிக்கும் கர்தினால் மல்கம் ரஞ்சித். யாழில் துயரம். 6 மாத கர்ப்பிணி பெண் பரிதாபமாக பலி. வெளிநாடுகளில் கொட்டி கிடக்கும் வேலை வாய்ப்பு. இலங்கையர்களுக்கு அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம். இத்தாலியில் வசிக்கும் இலங்கையர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள புதிய நடவடிக்கை. கொழும்பு சென்ற பேருந்து நிலை தடுமாறியது. பலர் படுகாயம். பாலியல் துன்புறுத்தலால் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற இலங்கை பெண் அரசியல்வாதி. அதிகாலையில் பரபரப்பை ஏற்படுத்திய துப்பாக்கிச் சூடு. தொடரும் அட்டூழியங்கள். வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் உள்ள கரைவலை வாடியால் தொழிலாளர்களுக்கு இடையே 3வது நாளாகவும் முறுகல் நிலை தொடர்ந்து வருகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: உழவு இயந்திரத்தை பாவித்து 22 கயிறுகளுக்கு மேல் கரைவலை தொழில் புரிவது சட்ட மீறலாக உள்ள போதிலும் வெற்றிலைக்கேணி பகுதியில் உள்ள கரைவலை தொழிலாளி ஒருவர் நாளாந்தம் 2 படகுகளில் 150க்கும் மேற்பட்ட கயிறுகளை பாவித்து கரைவலை தொழில் புரிந்து வருகின்றார். இதனால் ஏனைய கடற்தொழிலாளர்களின் வலைகள், படகுகள், இயந்திரங்கள் பாதிக்கப்படுவதுடன் அவர்கள் தொழில் செய்ய முடியாத நிலை தொடர்ந்து உருவாகியுள்ளது. வெற்றிலைக்கேணியில் இருந்து 150க்கும் மேற்பட்ட கயிறுகளை பாவித்து குறித்த கரைவலை முதலாளி கேவல் கடற்பரப்பு வரை சென்று வருவதால் ஏனைய கடற்தொழிலாளர்கள் தொழில் புரிவதற்கு மாலை நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. குறித்த கரைவலை முதலாளியின் செயற்பாட்டினால் அவரது கரைவலையில் சிக்குண்ட சிறு தொழிலாளி ஒருவரின் படகு இயந்திரத்துடன் சேதமடைந்துள்ளது. ஏனைய பகுதிகளில் சட்டவிரோதமாக குறித்த கரைவலை முதலாளி தொழில் புரிந்து வந்தமையால் அப்பகுதி மக்களால் அகற்றப்பட்டதன் பின்னரே வெற்றிலைக்கேணி விநாயகர்புரம் பகுதியில் தற்போது தொழில் புரிந்து வருகின்றார். அதிகாலை 6 மணிக்கு பிறகே கரைவலை தொழில் புரிவதற்கு சட்டம் உள்ள போதிலும் இவர்கள் சட்டத்திற்கு முரணாக நேர காலத்தை மீறி ஏனைய கடற்தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றார்கள். இதனால் பாதிப்படைந்த கடற்தொழிலாளர்கள் குறித்த கரைவலை முதலாளியுடன் 3வது நாளாகவும் முறுகலில் ஈடுபட்டுள்ளார்கள். சம்பவம் தொடர்பாக கடற்தொழில் சம்மேளனத்திற்கும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்ட போதிலும் நடவடிக்கை எடுக்க தவறியதால் முறுகல் நிலை வன்முறையாக மாறும் வாய்ப்பு உள்ளதாக மருதங்கேணி காவல் நிலையத்தில் 3வது நாளாகவும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1948ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க விசாரணை ஆணையக சட்டத்தின் கீழ் பட்டளந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதில் இருந்து இந்த ஆணைக்குழுவுக்கு தனிநபர் ஒருவரின் எந்த ஒரு சிவில் அல்லது குடியுரிமைகளும் ரத்து செய்ய அதிகாரம் இல்லை என்று சட்டத்தரணி பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவா கூறியார். 1978ஆம் ஆண்டின் சிறப்பு ஜனாதிபதி ஆணையகங்கள் சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட ஆணையகங்கள் மட்டுமே ஒரு நபரின் சிவில் உரிமைகள் அல்லது சமூக உரிமைகளை ஒழிக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். எனினும் பட்டளந்த விசாரணை ஆணையகத்தின் பரிந்துரைகளை கணக்கில் எடுத்துக் கொள்வதன் மூலம் மக்களின் வாழ்வுரிமை, சுதந்திரம் மற்றும் அடிப்படை உரிமைகள் போன்றவற்றிற்காக எதிர்காலத்தில் சில நேர்மையான மாற்றங்கள் அல்லது சீர்திருத்தங்களை செய்ய முடியும். போதுமான ஆதாரங்கள் இருந்தால் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்ய சட்டமா அதிபருக்கு அதிகாரம் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட 70 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசாங்கம் வழங்கி வரும் 3000 ரூபாய் முதியோர் கொடுப்பனவு தொகையை 2024ஆம் ஆண்டு நவம்பர் முதல் காணப்படும் நிலுவைத் தொகையுடன் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைவாக மார்ச் 20ஆம் தேதி முதல் தொடர்புடைய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிய வருகையில்
அஸ்வசும பெறும் முதியோர்களுக்கு குறித்த கொடுப்பனவானது நலன்புரி சபை ஊடாக பற்றுச்சீட்டு ஊடாகவும் நேரடியாக அஸ்வசும வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அதற்கமைவாக இதுவரை உதவித்தொகை பெறாத குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்கு மாத்திரம் மார்ச் 20 தொடக்கம் தபால் அலுவலகங்கள் மற்றும் உப தபால் நிலையங்கள் மூலம் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் உள்ளிட்டவற்றை செலுத்த தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பயனாளிகள் எவ்வித சிரமமும் இல்லாமல் பணத்தை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் 21 முன்பதாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக அரசாங்கம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் நாம் வீதிக்கு இறங்க பின்னிற்க மாட்டோம் என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். ஆனால் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்படாமலும் எமக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் இருந்து வந்தால் நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அத்துடன் லசந்த விக்ரமதுங்க கொலை, பிரதீப் எக்னெலிகொட காணாமல் ஆக்கப்பட்டமை, கீத் நொயர் தாக்கப்பட்டமை உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டமை, காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பிலும் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவதற்கு தற்போதைய ஆட்சிப்பிடம் ஏறியுள்ள அரசாங்கம் இனியும் காலம் தாமதிக்க கூடாது. இந்த விடயங்கள் தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும் ரகசியமாக வைத்துக் கொள்ளாமல் எவருடனும் டீல் பேசாமல் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு அரசாங்கம் செயற்படுத்த வேண்டும் என கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்து இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். வசாவிளான் தெற்கு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் பிருந்தா வயது 26 என்ற 2 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் 6 மாதங்கள் கர்ப்பிணியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணவருடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கடந்த 2ஆம் மாதம் 20 தனக்குத்தானே தீ வைத்துள்ளார். இந்த நிலையில் அயலவர்கள் அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்த்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். மேலும் சடலம் மீதான உடற்கூட்டு பரிசோதனைகளும் இன்றைய தினம் நடைபெற்று வருகின்றது. வெளிநாடுகளில் பல்வேறு துறைகளில் உள்ள வேலைவாய்ப்பு வெற்றிடங்களுக்கு இலங்கையர்களை அனுப்ப எதிர்பார்ப்பதாக அனுர அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் தென்கொரியா, ஜப்பான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளில் இவ்வாறான வேலைவாய்ப்புக்குள் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் கிஹான் தெரிவித்தார். எதிர்காலத்தில் தென்கொரியாவில் இலங்கையர்களுக்கு 7600 வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் ஜப்பானில் சுமார் 9300 வேலை வாய்ப்புகளையும் இஸ்ரேலில் சுமார் 15900 வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டுமானம், மீன்பிடி, விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் சேவை துறைகளிலும் இந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க முடியும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை அரசாங்கம் வழங்கியுள்ள சாரதி அனுமதி பத்திரத்தில் ஏற்பட்டுள்ள பல தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக அந்த சாரதி அனுமதி பத்திரத்தை இத்தாலிய அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். எனவே இத்தாலியில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்க அந்த நாட்டு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையே தொடங்கியுள்ள பேச்சுவார்த்தையின் பலனாக இது அமைந்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த பிரச்சினை மோட்டார் போக்குவரத்து திணைக்களங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இத்தாலிய அரசாங்கம் அவர்களை அடையாளம் காணும் வகையில் இந்த நாட்டிலிருந்து சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதன் மூலம் இது தொடர்பான தொழில்நுட்ப பிரச்சனைகளை சமாளித்து இத்தாலியில் வாழும் இலங்கையர்களுக்கு சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க முடியும் எனவும் விஜித ஹேரத் தெரிவித்தார். இலங்கையின் சாரதி அனுமதி பத்திரம் 2022ஆம் ஆண்டு முதல் இத்தாலியில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் இது தற்போதைய அரசாங்கத்தின் தவறு அல்ல எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிக்கவரட்டிய பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 21 பேர் காயமடைந்துள்ளார்கள். இன்று அதிகாலை வேளையில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக ஆராய்ச்சி கட்டுவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். ஆராய்ச்சி கட்டுவ பத்துலுவோயா பகுதியில் சென்று கொண்டிருந்த குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி பின்னர் கடை மற்றும் வீடொன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் வீட்டில்
வீட்டில் இருந்த குழந்தை உட்பட 21 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். மேலும் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இலங்கையைச் சேர்ந்த பெண் அரசியல்வாதி ஒருவர் பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் கொலை மிரட்டல்களால் நியூசிலாந்திற்கு தப்பிச் சென்றுள்ளதாக நியூசிலாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. தனக்கு கடுமையான உயிருக்கு ஆபத்தான மிரட்டல்கள் இருப்பதாக கூறி இலங்கையைச் சேர்ந்த பெண் அரசியல்வாதி நியூசிலாந்திற்கு சென்றுள்ளார். அடையாளம் தெரியாத துப்பாக்கி ஏந்திய நபர்கள் அவரது வீட்டிற்கு வந்து மிரட்டியதாகவும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனையடுத்து 32 வயதான அவருக்கு தற்போது நியூசிலாந்தில் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை தனது அரசியல் வாழ்க்கையை தொடர வேண்டுமென்றால் ஒரு முக்கிய அரசியல்வாதியுடன் பாலியல் உறவு கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டதாகவும் அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பெண் அரசியல்வாதியை மிரட்டிய நபர் 2019 இலங்கையில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர் என்றும் கூறப்படுகின்றது. மிதிகம பத்தேகம பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வீட்டின் முன் சுவரில் 3 தோட்டாக்கள் பாய்ந்துள்ளதாகவும் ஒரு தோட்டா ஜன்னல் பகுதியை தாக்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். அதிகாலை வேளையில் நடந்த குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாகவும் இது யாரை இலக்கு வைக்கப்பட்டு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு என்றும் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். யாழ் வடமராட்சி கிழக்கு கடலில் அதிகாலையில் பரபரப்பு. 3வது நாளாகவும் தொடரும் மோதல்கள். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை. ரணிலின் தலை தப்புமா? வெளியானது அறிவிப்பு. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல். வங்கிக்கு வருகிறது பணம். வீதிக்கு இறங்குவோம். அனுர அரசை எச்சரிக்கும் கர்தினால் மல்கம் ரஞ்சித். யாழில் துயரம். 6 மாத கர்ப்பிணி பெண் பரிதாபமாக பலி. வெளிநாடுகளில் கொட்டி கிடக்கும் வேலை வாய்ப்பு. இலங்கையர்களுக்கு அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம். இத்தாலியில் வசிக்கும் இலங்கையர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள புதிய நடவடிக்கை. கொழும்பு சென்ற பேருந்து நிலை தடுமாறியது. பலர் படுகாயம். பாலியல் துன்புறுத்தலால் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற இலங்கை பெண் அரசியல்வாதி. அதிகாலையில் பரபரப்பை ஏற்படுத்திய துப்பாக்கிச் சூடு. தொடரும் அட்டூழியங்கள்.